இந்த தொகுதியிலே நம்முடைய தோழமை கட்சி சிபிஎம் உடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய செல்லசுவாமி அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்றாக பரிச்சயமான வேட்பாளர். அதிகமாக அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒருவர் தான். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் செல்லசுவாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய திட்டங்களை, அவர் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதல்வர் என்ற அந்த உரிமையோடு வந்து மக்களிடம் நாங்கள் வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்த அந்த பெருமையோடு பெருமிதத்தோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் நமக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் பொழுது அவர்கள் எந்த சாதனைகளை செய்து தந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு நாம் இணக்கமாக இருந்தால்தான் திட்டங்களை கொண்டு வர முடியும். நான் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது அதனால் தான் என்கிறார். என்ன திட்டத்தை அவர் கொண்டு வந்தாரு? எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்த போது வாய் மூடிக்கிட்டு இருந்தார். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது எதிர்த்து பேசவில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா ஒரு முறை கூட அதை எதிர்த்து பேசியது கிடையாது. அவர் ஒன்றே ஒன்றுதான் அவருக்கு தெரியும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க வேண்டிய நிதியே கொடுக்கல. 3 கோடி 3600 கோடி அத நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு. அதை எதிர்த்து அவர் பேசுவதில்லை. இது மட்டும் இல்லை, இங்கே இந்த தொகுதியில பிஜேபி தான் எதிரணியிலே நிற்கிறது. அவங்களுடைய தலைவர்கள், ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே பேசுகிறார் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. பீகார்ல தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போற வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பேசுகிறார்கள். ஒடிசால தேர்தல் நடந்தா அங்க போய் தமிழர்களுக்கு இங்க இடம் கிடையாது, தமிழர்கள் இங்க இருக்க கூடாது, தமிழர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாது, ஏன் அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத்தோடைய கோயில் சாவியே தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர்களை விமர்சித்தவர்கள் தான் எதிர இருக்கக்கூடிய பிஜேபி. மத்தவங்க எல்லாம் பேசினா கூட பரவாயில்ல. இங்கேயே இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் என்றார். ஏன்னா பிரதமர் மோடி வந்து தமிழை பத்தி பெருமையா சொன்னாராம். தமிழை பத்தி பெருமையா சொல்லாம என்ன சொல்ல முடியும்? தமிழை பத்தி பெருமையா சொன்னா உங்களுக்கு தான் பெருமை, நாங்க ஏன் கொண்டாடணும்? அதை நாம் கொண்டாடவில்லை, அதனால் நமக்கு நன்றி இல்லை என்றார். இன்னொரு ஒன்றிய அமைச்சர், பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர், கர்நாடகால ஒரு மோசமான சம்பவம் நடந்த பொழுது தமிழர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து இங்க குண்டு போட்டுட்டு போறாங்க. இதையெல்லாம் மற்ற மாநில தேர்தல்களிலே பேசக்கூடியவர்கள்
தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் போது எனக்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தமா இருக்கு. நான் தமிழனா பிறக்கலையேன்னு வருத்தமா இருக்கு. தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு, எனக்கு தமிழர்களை நான் மதிக்கிறேன் என்று சொல்கிறார்களே, நீங்க மத்த ஊர்ல எல்லாம் பேசுனதை இங்க வந்து பேசுங்க. தேர்தல் வருது இல்ல, எங்களை பத்தி என்னென்ன எல்லா ஊர்லயும் பேசுனீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அதை இந்த மண்ணிலே, இந்த இடத்திலே, தமிழ்நாட்டிலே வந்து நேர்மையாக பேசுங்கள். அதற்கு தைரியம் இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? ஏன் பின்னாடி போய் எங்களை பத்தி தவறாக பேசுகிறீர்கள்? அப்புறம் இந்த தேர்தல் நேரத்துல வந்து எங்களுக்கு தமிழ் தேவை, தமிழை பிடிக்கும், தமிழர்களை பிடிக்கும் என்றால் இந்த பித்தலாட்டத்தை நம்ப தமிழ்நாட்டிலே இனிமேல் யாரும் தயாராக இல்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கிறது கிடையாது, தமிழ்நாட்டின் மீது மரியாதையும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய கீழடி ரிப்போர்ட், ஆய்வறிக்கை, அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனசில்லை. எடப்பாடி கூட இருக்க, எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அதை மாத்தி கொடுங்க, அவங்க கேட்கிறபடி மாத்தி கொடுங்கிறார். இப்படி ஆமா, அவர் கட்சி பேரையே இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்திருவாரு. அதிமுக இருந்து. அதனால அவர் வேற, அவர் நிறைய இடத்துல பேசும்போது சொல்றாரு, நாங்க காலில் விழுறேன்னு என்ன தப்பா பேசுறாங்கன்னு. நீங்க காலில் விழுறத பத்தி நாங்க தப்பா பேசல, நீங்க யார் காலில் விழுந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. ஆனா நீங்க யார் காலில் விழறீங்களோ அவங்க காலை பத்தி தான் எங்களுக்கு கவலையா இருக்கு. ஏன்னா நீங்க அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு முதலமைச்சர் பதவிக்கு வந்தீங்க. வந்து இன்னைக்கு அந்த அம்மையாரோட கால் வந்து அவங்களுடைய கட்சி அலுவலகத்து, தலைமை அலுவலகத்துக்குள்ள கால் வைக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. விழுந்த காலை வாரி விட்டாச்சு. இப்ப ஒன்றியத்துல இருக்கக்கூடியவர்களோட காலில் விழுந்துட்டு இருக்காரு. நீங்க விழறீங்க விழலங்கிறதே எங்களுக்கு கவலை இல்லை. அதனால இங்கே தனக்காக தமிழ்நாட்டை விட்டு கொடுக்கக்கூடியவர், தனக்காக தன்னை வளர்த்த கட்சியை இன்று அழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், தனக்காக எப்பொழுதுமே தன்னுடைய மக்களை பற்றி கவலைப்படாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்ய துணிந்தவர், இன்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி இடத்தில் மறுபடியும் தமிழ்நாட்டை அடகு வைத்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள். எந்த காலத்திலும் மறுபடியும் ஏமாற தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார், இங்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இது திமுகவுக்கும், திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இயக்கங்களுக்குமான, டெல்லி பிஜேபிக்குமான, இல்லை என்றால் அந்த எதிரணியிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் என்பது நம்முடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே தமிழ் மண்ணை காக்க, நம்முடைய உரிமைகளை காக்க, நம்முடைய மொழியை காக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காக்க இந்த தேர்தலிலே நம்முடைய வாக்குகளை கவனமாக யார் இந்த மண்ணை காப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும். உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாக்குகளை நம்முடைய வேட்பாளர் செல்ல சுவாமி அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த தொகுதியில மட்டும் 3,18,000 பயனாளிகளுக்கு முதல்வர் நேரடியாக வந்து அந்த பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை தந்தார்கள். 54,000 வீட்டுமனை பட்டாக்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ திட்டங்களை உங்களுக்காக செய்து தந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை தந்து அடுத்த தேர்தல், இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை 2000 உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் 8000 ரூபாய்க்கான கூப்பன் தருகிறேன், நீங்க விரும்பியதை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய மக்களுக்கான, நீங்களே சொல்லிருவீங்க எல்லாத்தையும், 1200 இருந்து 2000 முதியோர் பென்ஷன் உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க சொந்தமா தொழில் தொடங்கணும்னா எந்த விதமான அடமானத்தையும் கேட்காமல் மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். 35 லட்சம் லேப்டாப்புகள் அடுத்த 5 ஆண்டுகளிலே கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வழங்கப்படும். அவங்களுக்கு இப்ப வழங்கி கொண்டிருக்கக்கூடிய 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த நேரத்துல 6 மாசத்துக்கு அவர்களுக்கும் 1500 ரூபாய் மாதம் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்படியே போச்சுன்னா நானும் காலையில வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். காலை உணவு திட்டம் இப்பொழுது 5வது வகுப்பு வரை வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் அது 8வது வகுப்பு வரை நீட்டித்து தரப்படும். இதையெல்லாம் செய்து தரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அதை செய்ய நம்முடைய வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய சின்னம், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.